இதுதான் குபேர விளக்கு. வியாழக்கிழமைகள் ரொம்ப விசேஷமானது. இந்த குபேர விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு உங்களோட மொத்த கடன் சுமைகளும் சரியாகும், உங்களோட தொழில் விருத்தியாகும், ரொம்ப ஞானமான நீங்கள் உருவாக முடியும். இந்த குபேர விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது ஆன்மீக நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக இந்த குபேர விளக்கு வாங்கிட்டு வாங்க. இந்த குபேர விளக்கை நீங்கள் கீழே தரையில் சாதாரணமாக வைக்கக்கூடாது. இது போல் ஒரு தட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அந்த தட்டில் ஒரு 5 இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், பொட்டு வச்சுக்கணுங்க. மஞ்சளும் சிவப்பும் வச்சு நீங்கள் பொட்டு வைக்கணும். மஞ்சள் பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே குங்கும பொட்டு வைக்கணும். இது எல்லாமே ஒரிஜினல் மஞ்சள், ஒரிஜினல் குங்குமம் வாங்குங்க. நீங்கள் நிறைய பேர் கெமிக்கலை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த தட்டில் தான் நம்ம என்ன செய்யணும், இந்த குபேர விளக்கு வைக்கணும். இந்த குபேர விளக்கை வச்சு தீபமேற்றி குபேரர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட பண கஷ்டங்கள் எல்லாம் தீரும். இந்த விளக்கேற்றுவதற்கு சரியான நேரம் என்ன நேரம் அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரம் முன்னுக்கு இது சரியான நேரம். அடுத்து எது சரியான நேரம் அப்படின்னா, சூரியன் மறைந்த பிறகு அடுத்த 2 மணி நேரம் நல்ல முகூர்த்த நேரம். நீங்கள் இந்த குபேர விளக்கு வீட்டில் ஏற்றி வச்சு வழிபடலாம். 2 இடத்துல ஏற்றி வச்சு வழிபட முடியும். அதில் ஒரு இடம் என்ன அப்படின்னா பூஜை அறை, இன்னொரு இடம் வீட்டு வாசல். வீட்டு வாசலில் இந்த குபேர விளக்கு வச்சிங்க அப்படின்னா வீட்டு வாசலில் நடுவில் நின்றுக்கங்க. வீட்டினுடைய வாசல் படி அப்புறம் வாசல் பார்ப்பீங்க. பார்க்கும் பொழுது அதோட இடதுபுறம் லெஃப்ட் சைடு, அந்த வாசல் படிக்கு லெஃப்ட் சைடு வாசலில் இதை வைக்கணும். வச்சு இந்த முகம் இருக்குல்ல, விளக்கினுடைய முகம் கிழக்கு நோக்கி எரியும் விதமாக நீங்கள் அந்த தீபத்தை வைக்கணும். வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் வச்சிங்கன்னா இதனுடைய முகம், அந்த எரியிற முகம் இருக்குல்ல, அந்த முகம் வடக்கு திசை பார்த்து இருக்கணும். இந்த திரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே திரியை 2ஆக மடித்து வச்சுருப்போம். இப்படி 2 திரியாக தான் போடணும். ஒன்று ஒரே திரியை 2ஆக மடித்து வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் 2 திரிகள் எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. எப்பயுமே இதில் 2 திரிகள் தான் இருக்கணும், அதுதான் ஐதீகம். மஞ்சளும் சிவப்பும் குபேர வசியத்தினுடைய அடையாளம். இப்போ நீங்கள் இந்த குபேர விளக்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல பொட்டு இருக்கும். இங்கே ஒரு பொட்டு இருக்குது, அதுக்கடுத்து இந்த பக்கம் ஒரு பொட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்பகுதியில் ஒரு பொட்டு. இப்படி மொத்தம் 3 இடத்துல இதில் நீங்கள் பொட்டு வைக்கணும். இந்த பொட்டு வச்சுட்டு இந்த பொட்டு வச்ச பண்போடு சேர்த்து இந்த திரி இருக்குது பாருங்கள். இந்த திரி எங்கே இருக்குன்னா இந்த தட்டில் எந்த இடத்துல பொட்டு வச்சோமோ 5 இடத்துல பொட்டு வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த 5 இடத்துல நீங்கள் எந்த பக்கம் திருப்பி வச்சாலும் சரி, எங்கே பொட்டு வச்சுருக்கோமோ அங்கே தான் அந்த திரி இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த பொட்டு இல்லாத இடத்துல திரி வச்சுருவீங்க. அப்படி வச்சிடக்கூடாது. தட்டில் எடுத்து நம்ம அதை வைக்கும் பொழுது எங்கே பொட்டு இருக்கோ பொட்டு இருக்கிற இடத்துக்கு நேராக அந்த திரி இருப்பது போல் நம்ம குபேர விளக்கு வச்சுக்கணும். இந்த குபேர விளக்கு வியாழக்கிழமைகளில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த குபேர விளக்கை ஏற்றுவது வீட்டில் இருக்கக்கூடிய வசியமிக்க ஒரு நபர் இந்த குபேர விளக்கை ஏற்றணும். அது யார் வசியமிக்க நபர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடியவங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வீட்டில் இருந்து ஒரு சுபிட்ச செயல்கள் நடந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் வீட்டினுடைய வசிய சக்திக்கு காரணமாக இருப்பாங்க. மிகுந்த அளவில் யாராக இருக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டின் ராணி மகாராணி, அவங்க விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. மனைவி அம்மா இவங்க இந்த விளக்கு ஏற்றுனாங்க, குபேர விளக்கு ஏற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லது. அதிகபட்சம் பெண்கள் தான் வசியம், பெண்கள் தான் செல்வம், பெண் தான் அனைத்துமே. அப்போ பெண் கையால் இந்த விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சுபீட்சத்தன்மையை உருவாக்கி தர முடியும். இந்த சுடர் ஒளியை கொஞ்ச நேரம் கவனித்து பாருங்கள். அதனுடைய அற்புத ஒளியோட நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. வெளிச்சத்தை ஈர்க்கும். அந்த வெளிச்ச பண்பு உங்கள் மனசுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். இந்த குபேர விளக்கு ஏற்றிய கையோட இந்த குபேர விளக்குக்கு நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு மலர் ஒன்று நீங்கள் வைக்கணும். குபேர விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னமும் நீங்கள் மலர் வைக்க முடியும், ஏற்றியதற்கு பிறகு நீங்கள் மலர் வைக்கலாம். இது மல்லிகை பூ நான் வச்சுருக்கிறேன், வாசனையான ஒரு மலர் ஒன்று நீங்கள் வைக்கணும். இப்போ இந்த வீட்டில் பூஜையறையில் வைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உயரப்படுத்தி வைக்கணும், தரையில் வைக்கக்கூடாது. வீட்டு வாசலில் வைக்கக்கூடியதாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயுமே ஏதாவது ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு தட்டு தாம்பாளங்கள் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதை வீட்டு வாசல்லையுமே வைக்கணும். ரொம்ப பிரமாதமான ஒரு
சக்தி நிலைமையை நீங்கள் உணர முடியும். இந்த குபேர விளக்கு அப்படிங்கிறது உங்களுக்கான சுபிட்சத்தன்மையை கொடுக்கும். இதுக்கான முறைகள் என்னவோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதன்படி செய்யுங்க. வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்து அவங்க அந்த விளக்கு ஏற்றுனாங்கன்னா ரொம்ப சுபிட்சம் கிடைக்கும். இந்த விளக்கு வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். வீட்டு வாசலில் சில நேரங்கள் வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, காற்றினுடைய பலம் அதிகமாக இருந்தால் அப்போது விளக்கு அணைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று உருவாகும். அதனால் அதை நீங்கள் உடனே மனக்குறையாக அதை நினைக்கக்கூடாது. பெரிய திரியாக போட்டு விளக்கேற்றி வைங்க. அப்படி அதையும் மீறி விளக்கு அணைஞ்சாலும் திரும்ப அந்த விளக்கை ஏற்றி வைங்க. சூரிய உதயத்துக்கு சூரிய மறைவுக்கு பின்ன 2 மணி நேரம் அப்படின்னு நான் நேரம் சொன்னதுனால 2 மணி நேரமும் இந்த விளக்கை எரிய விடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வராதிங்க. காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இது 2 மணி நேரம் எரியணும் அப்படி இல்லை. நீங்கள் 5:30 மணிக்கு இந்த விளக்கை ஏற்றி வைங்க. இதில் நீங்கள் ஊற்றி வச்சுருக்கக்கூடிய எண்ணெயினுடைய அளவு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எரிய போகுது. 7 மணி வரையும் கூட எரியலாம், தவறு கிடையாது. நீங்கள் இரவு ஒரு 7 மணிக்கு விளக்கை ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அது இரவு நேரம் 9 மணி வரையும் கூட வாசலில் எரியலாம், தவறு கிடையாது. அதை பற்றி நீங்கள் எந்த விதமான கவலைத்தன்மைக்கும் வராதிங்க. இதில் எண்ணெய் அப்படிங்கிறது நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க, நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்லது. இந்த விளக்கு வெளிச்சம் எப்படியோ அந்த வெளிச்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஆவது போல நீங்கள் உணருங்க. இந்த விளக்கு ஏற்றக்கூடிய நபர் நல்லா குளிச்சிருக்கணும். அன்றைய தினம் வியாழக்கிழமை அன்னைக்கு நல்ல கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் தண்ணியில் கரைச்சி வீடெல்லாம் சுத்தம் செய்யணும். வீட்டுக்கு மாவிலை தோரணம் கட்டணும். இதை செய்யுங்க. வெள்ளி செவ்வாயிலையும் நீங்கள் குபேர விளக்கு ஏற்றலாம். ரொம்ப விசேஷமான நாள் என்ன அப்படின்னா, குரு பகவானுக்கு உகந்த நாள், குபேரனுக்கு உகந்த நாள். வியாழன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பிரிச்சுவலான டேஸ் அந்த பண ஈர்ப்பு விஷயத்துக்கு. அதனால் நீங்கள் நேரடியாக வியாழக்கிழமை ஏற்றுறது ரொம்ப நல்லது. சாய்பாபா வழிபாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே தெரியும், வியாழன் அப்படிங்கிறது வெரி பவர்ஃபுல் டே, ரொம்ப பவரான நாள். அந்த நாள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அந்த உண்மைகளை நீங்கள் உணர முடியும். பாபாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அதை உணர்ந்திருப்பீங்க. வியாழன் அன்று குபேர விளக்கு ஏற்றும் பொழுது செல்வ வசியம் உங்களுக்கு கிடைக்கும். வாரம் வியாழக்கிழமை ஒரு 11 வியாழன் நீங்கள் குபேர விளக்கேற்றி பூஜை செய்யுங்க. அன்போடு வழிபாடு நடத்துங்க. குபேர வழிபாடு நடத்தக்கூடிய உங்களுக்கு சகல வியாதிகளும் போகும், கடன் இருக்காது, வீட்டில் எந்த துன்பங்கள் இருந்தாலும் எல்லா துன்பங்களும் போயிடும். குபேர விளக்க மனசில் நிறுத்தி அந்த ஒளிச்சுடரை கவனிக்கணுங்கிறதுக்கான நேரத்தையும் ஒதுக்கி கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த குபேர விளக்கினுடைய ஒளியை கவனிக்கணும். ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்றாமலே இருக்கலாம். அதுக்கு வேலைக்கு யாரையாவது போட்டு கூட நீங்கள் விளக்கு ஏற்றலாம். அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த குபேர விளக்கு இருக்குல்ல, அந்த நுனிப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருப்பாக இருக்கும். அந்த கருப்பை லேசாக தொட்டு நல்லெண்ணெயும் தொட்டு இப்படி கசக்குனீங்கன்னா கருப்பு பொட்டு மாதிரி மை மாதிரி வந்துடும். அதை நெத்தியில் என்ன செய்யணும், திலகமாக இட்டுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் குபேர விளக்கு எரியும் பொழுதும் நீங்கள் அதை எடுக்க முடியும். அல்லது அது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குபேர விளக்கினுடைய நுனி வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு இருக்கும், மை போல் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் நெற்றியில் திலகம் விடுறது ரொம்ப ரொம்ப வசிய சக்தியானது. குபேர விளக்கை எப்போதுமே ஒரு தட்டிலேயே வச்சு பாதுகாப்பாக வைங்க. தட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிச்சு வைக்கக்கூடாது. குபேர விளக்கு தட்டில் தான் வீட்டில் வைக்கணும். இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு செலவாகுமே அப்படின்னு யோசிக்கிற சில பேருக்கு சொல்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் செலவாகுமேன்னு யோசிக்காதீங்க. செலவு செஞ்சால் தான் பணம் வரும். நீங்கள் வாங்குகிற பணமோ நீங்கள் சம்பாதிக்கிற பணமோ வீட்டிலையே வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, பணம் தேக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பணம் தேங்காது, அதுவாக ஓடிடும். ஏதாவது ஒரு செலவு செஞ்சுக்கிட்டு அதுவாகவே ஓடிடும். பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சி சம்பாத்தியம் செய்யுங்க. பணம் உங்கள்கிட்ட எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கும், செலவாகிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், செலவாகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போதும் குபேர தத்துவத்தோடு இருப்பீங்க. குபேர தத்துவமே இதுதான். நிறைய பேர் பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட பணம் சேரவே இல்லை. ஏன்னா பணத்துக்கு சேர்றதே பிடிக்காது. ஒரு குழந்தை இருக்குது, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினச்சா அது குழந்தைக்கு பிடிக்குமா? ஆடும் ஓடும் பாடும், ஏதாவது தூக்கி போட்டு ஓட்டைக்கும், ஏதாவது கேட்கும், இது என்ன அது என்னன்னு கேட்கும், பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட விளையாடும், சின்ன சின்ன சண்டைகள் போடும், நல்லா சத்தம் போட்டு சிரிக்கும், சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே அது பாட்டுக்கு ஆக்டிவ்லேயே இருந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி பணங்கிறது குழந்தை மாதிரி ஆக்டிவ்லேயே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. ஒரு நாளைக்கு
நல்ல காய்கறி வியாபாரிகிட்ட இருக்கும், இன்னொரு நாளைக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்கிட்ட இருக்கும், இன்னொரு நாளைக்கு மிக்சி வியாபாரம் பண்ணுறவர்கிட்ட இருக்கும், அவர்கிட்டேருந்து இடம் மாறி போய் துணிக்கடை வியாபாரிகிட்ட போயிடும், அங்கேருந்து இடம் மாதிரி ஆன்மீக பூஜைக்கு வந்துடும், அங்கேருந்து இடம் மாதிரி உங்ககிட்ட வரும், உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கொத்தனார்கிட்ட போவோம், அங்கேருந்து மாதிரி ஒரு இன்ஜினியர்கிட்ட போவோம். இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் பணம் ஒரு இடத்துல தங்குறதுக்கு அது விருப்பப்படவே படாது, மாறிக்கிட்டே இருக்கணும் பணம். காரணம் எல்லாருமே உழைச்சிட்டே இருக்காங்கல்ல, உழைப்பு என்ன ஆகும், பணமாக தானே மாறும். அப்போ அந்த உழைப்புக்கு ஊதியமாக ஒரு நபருக்கு அது சேஞ்ச் ஆகணும், ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பணத்தை தேக்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள், செலவு செய்ய வேண்டும் என்று நினையுங்கள். செலவு செய்ய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் சம்பாதித்தால் பணம் நிறைய வரும். அப்படிங்கிற தத்துவத்தையும் புரிந்து கொண்டு குபேர பூஜையை இனிமையோடு ஆரம்பிங்க. உங்கள் குடும்பம் செல்வ வளத்தோடும் நீண்ட ஆயுளோடும் பேரன்போடும் மிகச்சிறப்பாக நல்லா இருக்கணும். நேரடி பயிற்சி வகுப்புகள் மணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற தலைப்பில் பணத்தை அதிகமாக ஈர்ப்பது எப்படி, எப்போதும் மனமங்கலமாக வாழ்வது எப்படி, செய்யும் தொழிலில் லாபம் எடுப்பது எப்படி, உங்கள் திறமையை வச்சு நீங்கள் முன்னேறுவது எப்படி, முக்கியமாக உழைப்பது எப்படி, உழைப்பை காசாக்குவது எப்படி, அதன் பிறகு பணத்திலிருந்து விடுதலையாவது எப்படி, பணமே வேணான்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது, பணமே சம்பாதிக்காமல் ரொம்ப எளிமையாக அருமையாக வாழலாம், அது எப்படி கற்றுக்கலாம், உங்களோட கடனெல்லாம் எளிமையாக அடைக்கலாம். அதுக்கு மணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற தலைப்பில் பயிற்சி இருக்குது. மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது, இந்த பிரபஞ்ச அக்கௌண்ட்லேருந்து பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாறப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த பயிற்சி அது. நேரடியாக வந்து கலந்துக்கங்க. இப்போ சென்னையில் செப்டம்பர் 21 அற்புதமான பயிற்சி நடக்குது 2019. நேரடியாக வந்து கலந்துக்கங்க. இந்த குபேர வசிய தன்மை உங்களுக்கு கிடைக்கட்டும். நல்ல அருள் பெற்று நிம்மதியோடு வாழுங்க.